அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிளெண்டிங் கிட்டுங்க. நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப், அதாவது நம்ம ஃபேஸில் போடுற மேக்கப் செட்டில் ஆகணும் அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறது தான். நம்ம எவ்வளோ ஃபவுண்டேஷன் என்னெல்லாமோ போடுவாங்கல்ல, நம்மளுக்கு எல்லாம் தெரியல. என்ன போட்டாலும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த மேக்கப் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெயிண்டிங்லேயும் நம்ம என்ன வரைஞ்சாலும் எவ்வளோ ஷேடு கொடுத்தாலும் நம்ம அதை எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பிளெண்டிங் டூல் இது. நான் இதை வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் அ பிகினர் அப்படின்றதால ரொம்பலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வீடியோஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, ஸோ அப்போது அப்படி வாங்கினது தான் இது. நான் வந்து பிளெண்டிங்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, ஏர்பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுவேன். எரேசரே நான் பிளெண்டிங்காக யூஸ் பண்ணுவேன். பேப்பர் யூஸ் பண்ணுவேன். என்னோட கையை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. ஸோ இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. என்னுடைய கை, இயர்பட்ஸ், பேப்பர், அப்புறம் எரேசர், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தோட பிகினிங்கில் வந்துட்டு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். லைக் இதில் என்ன இருக்குது, இது வந்து நான் மொபைல் அன்பாக்சிங்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் இதில் வந்து மொபைல் கிடையாது, இது உங்களுக்கே தெரியும். இதில் என்ன இருக்குன்னா, நயனார்ன்ற ஒரு பிராண்ட் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அந்த நயனாரில் நடுவில் கோடுலாம் விழுந்து அதெல்லாம் நம்ம வந்து 5 வருஷம் கழிச்சு, இல்லை 4 வருஷம் கழிச்சு நம்ம கோடு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பிராண்டு மறுபடியும் OnePlusலேயே நான் வாங்கினேன். ஸோ அதுதான். பட் நம்மளுக்கு அந்த டப்பா வந்து தூக்கி போடுறதுக்கு மனசே வரல. இந்த டப்பா இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுலேயே நான் கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்ற நினைப்பெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே இருந்த ஒரு திங்ஸ், இதுக்குள்ளே இருந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நான் என்னுடைய கிராஃப்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் என்னுடைய பெயிண்டிங் கிட் போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக, உங்களுக்கே தெரியும், பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கான டூல் தான். வேரியஸ் சைஸில் இருக்குது. இது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கினேன். ஸோ இதை நான் எப்போவுமே பெயிண்ட் பண்ண, இப்போ 2 கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கின் கலருக்குலாம் வந்துட்டு பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ண அப்படி வாங்கின ஒரு இதுதான் இது. ஸோ அதுக்கு வந்து இந்த சைஸ் ரொம்ப கரெக்டாக இருந்ததா, அதனால் நான் போட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ், எக்ஸ்ட்ரா கலர்ஸ் நான் சொன்னேன்ல, அக்ரிலிக் கலர்ஸ். ஸோ இதுதாங்க ஃபேப்ரிக் கலர். நான் சொன்னேன்ல, ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன், பட் இருக்குது. ஸோ இதுதான் ஃபேப்ரிக் கலர்ஸ், இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது இருக்குது பாருங்கள், கலர்ஸ் தான், இல்லை வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் காலியாகவே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். இது வந்துட்டு 11R. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இதுக்குள்ளேயே அஃப்கோர்ஸ் ஒன்றும் இல்லை, கலர்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ரீசெண்டாக வாங்கினதால கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இந்த பாக்ஸ்லாம் இருக்குது. இதில் ஆப்வியஸாக OnePlus மொபைல் வாங்கும்போது அவங்க இதில் வந்து சில கிட்லாம் கொடுத்துருந்தாங்க. இதை நான் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் இதில் ஏதாவது ஆப்வியஸாக கிராஃப்ட் ஏதாவது நான் பண்ணும்போது அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, நெவர் செட்டில் இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஸ்டேஷ்னரி வீடியோவாக இருந்தது, இப்போது என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். மொபைல் அன்பாக்சிங் வீடியோ மாதிரி. மொபைல் அன்பாக்சிங் இல்லை, மொபைல் டப்பா அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி நயனாருக்கு கொடுத்துருந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் என்னுடைய கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் இது. அது மாதிரி 11Rக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். மொபைல் கவர் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னும் அதை யூஸ் பண்ணல, நம்ம வேறு கவர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்ன இப்படியே காட்டுறேன் இல்லை, பட் இதில் என்றைக்காவது நம்ம வந்து ஏதாவது ஒரு பெயிண்டிங் வரையலாம். இதை பார்க்கும்போது எனக்கு பெயிண்டிங் வரையலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இதை அஃப்கோர்ஸ் இதை வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணுவோம். இதை வச்சு பெயிண்டிங் தான் வரையணும், பட் இதில் இருக்கிற திங்ஸ் வந்து நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, நான் வாங்கின கலர்ஸ் தான் உள்ளே இருக்குது. ஸ்கின் கலர் வந்து நான் தனியாக கிடச்சிது எனக்கு ஒரு கடையில். ஸோ அதனால் அது வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு கிளாஸி டைப் கோல்டன் கலர், கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. ஸோ இது வாங்கினேன், எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கேமரா நாலேஜ் இல்லையா, நான் எங்கேயோ பார்த்து பேசுகிறேன். ஒரு 2-3 வீடியோவுக்கு கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, அப்படியே போக போக சரியாயிடும். இது வந்து சில்வர் கலர் மாதிரி, அந்த மாதிரி. இது அடுத்தது மறுபடியும் இதுவும் அதே கோல்டன் கலர் தான். நம்மளுக்கு பார்த்தா அது குட்டி டப்பாவாக இருக்கா, அதனால்
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அது பேர் என்ன, இது பிகினர்னால நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அக்ரலிக் கலர்லேயே இன்னும் டியூப் டைப்லாம் இருக்குது, அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதல்ல ஒரு ப்ரோ வெர்ஷனுக்கு போவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ராவல் விலாகு, குக்கிங் விலாக், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம எல்எஸ் முத்து விலாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாபாய். என்றும் பிரியமுடன் உங்கள் முத்து. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.